வானத்திலிருந்து படம் பிடிக்கப்பட்டு பார்த்த எல்லாரையுமே மிரள வச்ச சில அன்எக்ஸ்பிளைன்டான மிஸ்ட்ரீஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். பிபிலிக்கல் அபிஸ். கரண்ட் கம்பியில காக்கா அடிபட்டு தொங்கி பார்த்திருப்போம். ஆனா கரண்ட் கம்பியை தொடாமலேயே அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு வினோதமான அன்னோன் ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல மிதந்துகிட்டு இருந்திருக்கு. அததான் இங்க சில பேர் சோசியல் மீடியாவில போட்டு வைரலாக்கி விட்டுருக்காங்க. A fleeting moment. இங்க வானத்துல கூட்டமா சில விமானங்கள் பறந்துகிட்டு இருந்தப்போ சடனா வெள்ளையான ஒரு உருவம் அந்த விமானங்களை கிராஸ் பண்ணி போனது. இன்னொரு விமானத்தில் வைக்கப்பட்டிருந்த கேமராவால பதிவு செய்யப்பட்டிருந்தது. வெறும் சில வினாடிகள் மட்டுமே மெல்லிசான கோடு மாதிரி பதிவான அந்த உருவம் என்னங்கிறது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சோசியல் மீடியாவில் இந்த காட்சி பதிவேற்றம் செய்யப்பட்டதும் நிறைய பேர் இது ஏதாவது பறக்கிற ஏலியன் ஆப்ஜெக்டா கூட இருக்கலாங்கிற மாதிரி சொல்லி கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. டர்கிஷ் டிவைனிட்டி. துருக்கியோட கடற்கரையோரமா வானத்துல ஏஞ்சல் மாதிரியான ஒரு டிவைன் ஆப்ஜெக்ட் சில வினாடிகள் மட்டுமே தோன்றி வானத்துல மறைஞ்சு போனதா சொல்லி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி இருந்தது. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. ஆனா பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு வீடியோவா இது மாறி இருந்தது. ஆர்பன் நபோ. வானத்துல ஒரு போர்ட்டல் உருவாகி அது வழியா ஏலியன் விமானம் இறங்கி வர மாதிரியான காட்சிகளை எல்லாம் நம்ம சினிமாவில தான் பார்த்திருப்போம். ஆனா இங்க நிஜமாலுமே போர்ட்டல் மாதிரியான வளையம் ஒண்ணு உருவாகி இருக்கு. பிளைட்ல பறந்துகிட்டு இருந்த பேசஞ்சர் ஒருத்தரால தான் எதிர்பாராத விதமா இந்த ஸ்மோக் ரிங் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருந்தது. வானத்துல ரொம்ப உயரத்துல உருவான இது பட்டாசு மாதிரியான விஷயங்கள் வெடிச்சதனால கூட உருவாகி இருக்கலாம். ஃப்ளையிங் கிரியேச்சர். வானத்துல மிதந்த மாதிரி தென்பட்ட இந்த வினோதமான ஃப்ளையிங் கிரியேச்சர் பிரேசில் நாட்டோட வான்பகுதியில வீடியோவா பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது ஏதாவது மேன்மேட் ஆப்ஜெக்டா இல்ல பொம்மையான்னு சரியா தெரிய வரல. அப்படி ஒருவேளை பொம்மையாவே இருந்தாலும் எப்படி எந்த விதமான பிடிமானம் இல்லாம வானத்துல மிதக்குதுங்கிற கேள்விதான் மர்மமானதாவே இருந்தது. இப்படி தென்பட்ட இதுவும் கொஞ்ச நேரத்துல ஒரு மலைப்பகுதிக்கு பின்னாடி மாயமா மறைஞ்சு போயிருந்தது. ஃப்ளோட்டிங் கிரியேச்சர். பறக்கிற விமானத்திலிருந்து படம் பிடிக்கப்பட்ட ஒரு மர்மமான காட்சி தான் பிளாக் கலர்ல ஸ்மோக் மாதிரி வீடியோவா பதிவு செய்யப்பட்ட இந்த காட்சி. என்னன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியாத இதுவும் மிஸ்டீரியஸான ஒன்னாவே தான் இருந்தது. ஃப்ளோட்டிங் ஸ்பெக்டர். எந்த பகுதின்னு சரியா தெரியல. ஆனா கடற்கரைக்கு மேல இருக்கிற வான்பரப்பு ஒண்ணுல மனித உருவத்தை ஒத்த மாதிரியான மிதக்கிற ஒரு மேக துண்டு மட்டும் தனியா தெரிஞ்சிருக்கு. அது சிலருங்க கேமராவில வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இன்னும் சிலரோ இது வீடியோவா சோசியல் மீடியாவில் அப்லோட் ஆனது முதலே அது தேவதூதர் வருகைக்கான ஆதாரம், சீக்கிரமே இயேசு இந்த பூமிக்கு வரப்போறாருங்கிற மாதிரியான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பரப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. ரிங் ஆஃப் டூம். கலிபோர்னியாவில் இருக்கிற டிஸ்னிலேண்டோட வான்பரப்புல தான் கரும்புகையால் உருவான இந்த வளைய மாதிரியான அமைப்பு உருவாகி இருந்தது. பொதுவா வானத்துல பட்டாசு வெடிச்சாலோ இல்ல தொழிற்சாலைகள்ல இருக்கிற சிம்னில இருந்து கரும்புகை மாதிரியான விஷயங்கள் வெளியேற்றப்படும் போதுதான் வானத்துல எப்பயாவது ரேரா இந்த மாதிரியான வளைய மாதிரியான கரும்புகைகள் உருவாகும். ஆனா இதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளுமே இல்லாத டிஸ்னிலேண்ட் மேல உருவான ரிங் மாதிரியான இந்த அமைப்பு எதனால உருவானதுன்னு சரியா தெரிய வரல. லேட்டக்ஸ் டிஸ்கவரி. இங்க வட்ட வடிவமான ஒரு மர்ம பொருள் வானத்துல மேகமா மிதந்து போற மாதிரியான ஒரு காட்சியை ஒரு பில்டிங்கோட ஜன்னல்ல இருந்து பதிவு பண்ணிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்னு சரியா தெரிய வராததுனால ஒருவேளை ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா இருக்குமோங்கிற கோணத்திலையும் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதும் இது வைரலாக ஆரம்பிச்சிருந்தது. ஸ்டாரிங் இன் தி மிரர். வானத்துல ஒரு ஏரோப்ளேன் நகராம ஒரே இடத்துல நிக்கிற மாதிரியான ஒரு காட்சியை இன்னொரு பக்கம் பறந்துகிட்டு இருந்த ஒரு பிளைட்ல இருந்து பேசஞ்சர் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேரலாஸ் எஃபெக்ட்னு இன்னொரு விளக்கமும் சொல்லப்படுது. இந்த பேரலாஸ் எஃபெக்ட கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல பயன்படுத்துவாங்க. அதாவது 3 டைமென்ஷன் ஏரியாவில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அதை பார்க்குற அப்சர்வரோட பொசிஷன் குறிப்பிட்ட வேகத்துல ஷிஃப்ட் ஆகிறப்போ நகர்ந்துகிட்டு இருக்கிற விஷயமே கூட சில சமயம் ஏதோ ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி நம்மளோட பார்வைக்கு ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணும். அப்படி பார்த்தா வீடியோவில் இப்ப நம்ம பார்க்குற இந்த பிளேன் கூட ஒரே இடத்துல நிக்கிற மாதிரியே தெரிஞ்சாலும் கூட உண்மையில இது நகர்ந்துகிட்டு தான் இருக்கு. அந்த காட்சியை தான் இங்க சிலர் ஆச்சரியமானதுன்னு சொல்லி போன்ல ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. கன்சாஸ் நைட்மேர். இங்க பறந்துகிட்டு இருந்த பிளேன் ஒண்ணு மேல பொருத்தப்பட்டிருந்த மோஷன் சென்சார் கேமரா மூலமா வானத்துல சடனா கிராஸ் ஆகி போன ஒயிட் கலர்ல இருந்த UFO மாதிரியான ஒரு விஷயம் ரெக்கார்ட் ஆகி இருந்திருக்கு. வெள்ளையா இருந்தது, ரொம்பவும் மங்களா கேமராவில பதிவாகி இருந்ததுனால என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்னு சரியா கண்டுபிடிக்க முடியல. பிரமிட் பைலட்.
ட்ரையாங்குலர் ஷேப்ல இருந்த ஒரு வெற்றிட மாதிரியான ஒரு அமைப்பை இங்க சிலர் வானத்துல இருந்து வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த அமைப்பை சுத்தி பாத்தீங்கன்னா மேகங்கள் பரவலா நார்மலா தான் இருக்கு. ஆனா இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஏன் முக்கோண மாதிரியான இந்த அமைப்பு உருவானதுங்கிறது தான் சரியா தெரிய வரல. பிரேசில்ல தான் இந்த வினோதமான வானியல் நிகழ்வு தென்பட்டு இருந்தது. ஈவில் ரிங் ஏதோ ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் ஒன்று வானத்துல இருந்து கீழே லேண்ட் ஆகிற மாதிரி வினோத தோற்றம் கொண்ட வளைய மாதிரியான இந்த அமைப்பு சீனாவில் ஒரு இடத்துல வானத்துல ஏற்பட்டிருந்தது. ரொம்பவும் வினோதமானதாகவும் மர்மமானதாகவுமே இருந்த இந்த வானியல் மர்ம நிகழ்வு எதனால உருவானதுன்னு இன்னும் சரியா தெரிய வரல. பிரைட் ஆர்ப் சில மாதங்களுக்கு முன்னாடி இரவு நேரத்துல ஒரு பிளைட் அமெரிக்காவில இருந்து கிளம்பி கனடாவை நோக்கி வானத்துல பறந்தப்போ எதிர்பாராத விதமா பளிர்னு ஒளி வீசக்கூடிய பந்து மாதிரியான ஒரு உருவம் எழுந்து கிளம்பி போயிருக்கு. சில பேர் இது ஒரு ராக்கெட் லான்ச்சா கூட இருக்கலாங்கிற மாதிரி சொன்னாலும் மங்கலான வெளிச்சத்துல பதிவு செய்யப்பட்ட இந்த காட்சி மர்மமான ஒன்னாவே தான் இருந்தது. PVC கிரியேச்சர் இங்க டென்வர் பகுதிக்கு மேல பிளைட் ஒன்னு பறந்துகிட்டு இருந்தப்போ ஜன்னலுக்கு வெளியே பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு அன்னோன் ஆப்ஜெக்டும் மிதந்துகிட்டு இருந்திருக்கு. அதை இங்க சில பேர் செல்போன் கேமராவால வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சில வினாடிகள் வரைக்கும் ஏதோ ஒரு பேப்பரை கசிக்கு உருண்டையாக்கின மாதிரி இருந்த அந்த உருவம் அடுத்த சில வினாடிகள்ல முழுசா ஒரு தட்டையான அமைப்புக்கு மாறி இப்படி வேற டைரக்ஷன்ல மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. தரையில இருந்து 30,000 அடி உயரத்துக்கு மேல தென்பட்ட இந்த மர்ம பொருள் என்ன மாதிரியான விஷயங்கிறது என்னைக்கு வரைக்கும் மர்மமானதாவே தான் இருக்கு. Philippines demise. பிலிப்பைன்ஸோட ஒரு ரெசிடென்டல் ஏரியா பக்கம் இருந்து வானத்துல தென்பட்டதா சொல்லி கேமராவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வினோதமான காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவா சிம்னி மாதிரியான விஷயங்கள் இருந்து மேகம் மாதிரி ஒரு வெண்பகை அடர்த்தியா வெளியேறக்கூடிய காட்சிகளை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா என்ன நடந்திருக்குன்னா ஒரு மேகத்துண்டில இருந்து அதோட முனைப்பகுதி வழியா புகை மாதிரி ஒரு விஷயம் வெளியேறி இருக்கு. சூரிய வெளிச்சமும் காற்றும் சேர்ந்து ஒரு விதமான மாற்றத்தை மேகங்கள்ல உருவாக்கி இருக்கலாங்கிற மாதிரி சொன்னாலும் கீழே இருந்து வானத்துல இந்த காட்சியை பார்த்தவங்களுக்கு இது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமானதாகவுமே தான் இருந்தது. Over the horizon. What is that? Anybody tell me what that is? நார்த் கரோலினா கோஸ்டல் ஏரியா பக்கமா கடல் பரப்புக்கு மேல வான்பரப்புல கூட்டம் கூட்டமா தெரிஞ்ச மர்மமான வெளிச்ச புள்ளிகளை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். வானத்துக்கு ரொம்ப கீழே தென்பட்டதுனால இது நட்சத்திரங்களாவும் இருக்க வாய்ப்பில்லை. அதே சமயம் மாலை நேரத்துல ஒளிர்ந்த இந்த உருவங்களை பறக்கிற விமானங்கள்னே வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நேரமா அசையாம ஒரே இடத்துல நிக்கிறத பாக்குறப்போ அதுக்கும் வாய்ப்பில்லை. எந்த ஒரு வானவடி பட்டாசு கூட இப்படி ரொம்ப நேரம் நீடிச்சு நிக்காதுங்கிறது உங்களுக்கும் தெரியும். அப்படின்னா இப்ப நம்ம பாக்குற இந்த வெளிச்ச புள்ளிகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னங்கிறது இன்னமும் மர்மமானதாவே தான் இருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆங்குலர் ஃபிளைட் சைனாவுக்கு போயிருந்த டூரிஸ்ட் ஒருத்தர் மேகங்களுக்கு நடுவுல ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் மங்களா மறைஞ்சிருக்கிற மாதிரியான காட்சியை எதிர்பாராத விதமாக கவனிச்சு அதை வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காரு. ஒரு முக்கோண வடிவத்தில் தெரிஞ்ச அந்த காட்சி ஏதாவது அமானுஷ்யமான விஷயமா இல்ல மேகங்களுக்கு நடுவுல சாதாரணமா உருவான ஒரு வெற்றிடம் தான் நம்ம பார்வைக்கு ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு உருவத்தை கொடுக்குதான்னு தெரியல. இருந்தாலும் மிஸ்ட்ரியான ஒன்னாவே தான் இருந்தது மேகங்களுக்கு நடுவே தென்பட்ட இந்த முக்கோண வடிவம். ரஷ்யன் இன்வேடர் ரொம்ப அன்யூஷுவலா தோற்றமளிச்ச இந்த மர்ம காட்சியை ரஷ்யாவோட ஒரு பகுதியில வானத்துல இருந்து ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அடர்த்தியான புகை மாதிரியான இந்த வடிவம் நடுவானத்துல இருந்து கீழிறங்கி பரவலாகி பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டுமல்ல அடுத்த சில நிமிஷங்கள்லயே பரவலா பிரிஞ்ச அந்த புகை மண்டலம் ஒரு வட்ட வடிவமான தோற்றத்தையும் வானத்துல உண்டாக்கி இருந்ததை நீங்களே பார்க்கலாம். பொதுவா வானத்துல ஜெட் விமானங்கள் ஏற்படுத்துற வெண்மையான புகை மண்டலம் நேர்கோடு மாதிரி போயிருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா இந்த புகை மண்டலத்தை பாக்குறப்போ இது விமானத்துல இருந்து உருவாகி இருக்க வாய்ப்பில்லை. தரையில இருந்து குறிப்பிட்ட அடி உயரத்துல இது உருவாகி இருந்ததுனால மேகத்தோட புகை மூட்டமா இருக்கவும் வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது இது எப்படி உருவானதுங்கிறது தான் மர்மமான ஒன்னாவே இருந்தது. கிளியர் ஆஸ் டே இப்போ நீங்க பாக்குற இந்த பறக்கும் தட்டு மாதிரியான உருவம் ரஷ்யாவோட ஏதோ ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணப்பட்டு சோசியல் மீடியாவில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஒரு காட்சி. ஆனா ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இதை ஃப்ரீஸ் பண்ணி ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் தனியா பாக்குறப்போ இது ஒரு சுழன்றுகிட்டே பறக்கிற ட்ரோன் மாதிரியான உருவத்தையும் காட்டுறத பார்க்க முடியும். இருந்தாலும் இது ஏலியன் ஆப்ஜெக்டா இல்ல மேன்மேட் ஆப்ஜெக்டாங்கிற விஷயம் உறுதியா தெரிய வராததுனால பரபரப்பு ஏற்படுத்தின வீடியோ கிளிப்பிங்ஸ்ல ஒன்னாவே தான் இருக்கு இது. Floridian fleet. I don't know. இப்போ நீங்க வானத்துல பாக்குற இந்த மர்மமான காட்சி சில மாதங்களுக்கு முன்னாடி புளோரிடாவில் தென்பட்டதா சொல்லி சோசியல் மீடியாவில் பதிவேற்றம் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஒன்னா சேர்ந்த மாதிரி 2 ஏலியன் பறக்கும் தட்டுகள் வானத்துல பறந்து போற மாதிரியான இந்த காட்சி இன்டர்நெட்ல நிறைய பேரால ஷேர் செய்யப்பட்டிருந்தாலும் இது ஒரு கிளவரான எடிட்டிங்கால உருவாக்கப்பட்ட ஃபேக்கான UFOங்கிற கருத்து தான் பலராலையும் சொல்லப்பட்டது. கென்யா எக்ஸ்பிரஸ்
இப்போ நீங்க வீடியோவில் பார்க்குற இந்த பிரைட்டான ஆப்ஜெக்ட்டை கென்யாவில் ஏதோ ஒரு பகுதியில் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இதை பார்த்தவங்க ஏதோ ஸ்கை டைவர்ஸால நிகழ்த்தப்பட்ட ஒரு சாகச நிகழ்வா தான் இருக்குன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இது ரொம்பவும் வினோதமா இருந்ததோட இது வேற ஏதோ ஒண்ணுங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. அதே சமயம் இது எரிஞ்சு விழுந்த விண்கல்லும் கிடையாது. ஏன்னா ஏதோ பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சுதான் அந்த வினோத நெருப்பு படலும் வானத்துல வட்டமடிச்சிட்டு இருந்திருக்கு. சோ இது எதுவுமே இல்லைன்னா இது மனிதனால உருவாக்கப்பட்ட புதுவிதமான ஃபேன்சி ரக பட்டாசா கூட இருந்திருக்கலாம். பெயிண்டட் டிஸ்க் யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஏதோ ஒரு பகுதியில் பறக்கும் தட்டு மாதிரியான ஒரு வினோத உருவம் வானத்துல தென்பட்டு இருக்கு. ஆனா ஆச்சரியப்படுற விதமா அது ஒரு கலர்ஃபுல்லான லுக்ல இருந்ததுனாலையும் சிலர் இதை கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. 90 டிகிரி பிளைட் தரையில இருந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறத விடவும் ஹை ஆல்டிடியூட் லெவல்ல மேகங்களை கடந்து விமானத்துல பயணம் செய்யறவங்களோட கண்களுக்கு தான் நிறைய வினோதமான விஷயங்கள் அடிக்கடி வானத்துல தென்படும். அப்படித்தான் இங்க ஒரு பைலட் ரொம்ப உயரத்துல மேகங்களுக்கு நடுவுல பறந்துகிட்டு இருந்தப்போ என்னன்னே சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்ம பொருள் படுவேகமா டிராவல் ஆகி போயிருக்கு. இஸ்லாமாபாத் மிஸ்ட்ரி 2022 வருஷம் இஸ்லாமாபாத்தோட ரெசிடென்டல் ஏரியா பக்கம் பிளாக் கலர்ல ரவுண்ட் ஷேப்ல வினோதமான ஒரு பொருள் வானத்துல மிதந்துகிட்டு இருந்ததை சில பேர் இங்க வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. 13 நிமிஷங்கள் வரைக்கும் வானத்துல தென்பட்ட இந்த அன்னோன் ஆப்ஜெக்ட் ஒருவேளை யூஎஃப்ஓவா கூட இருக்கலாமாங்கிற சந்தேகத்தையும் பார்த்தவங்க மத்தியில உருவாக்கி இருந்தது. பாகிஸ்தான் யூஎஃப்ஓ பாகிஸ்தான்ல சிக்கின இன்னொரு யூஎஃப்ஓ சம்பவத்தை தான் இப்போ நம்ம வானத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் ஏர்கிராஃப்ட்ல பிறந்த பைலட் சிலரால தான் ரொம்பவும் வினோதமான இந்த ஒயிட் கலர் ஆப்ஜெக்ட் வானத்துக்கு நடுவுல பிளிங்க் ஆகிற மாதிரி வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருந்தது. வானத்துல இயல்புக்கு மாறா ரொம்பவும் அன்நேச்சுரலா தென்பட்ட இந்த காட்சி பாகிஸ்தான்லயும் யூஎஃப்ஓ சம்பந்தமான பீதியை கிளப்பி சோசியல் மீடியாவிலையும் பரபரப்பா ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.